வணக்கம். இன்றைய அதிகாரம் 68. வினை செயல் வகை. சூழ்ச்சி, முடிவு, துணிவு ஏதல், அத்துணிவு, தாட்சியில் தங்குதல் செய்து, சூழ்ச்சி ஆராய்ச்சி செய்தல், முடிவு இறுதி, துணிவு ஏதல், தெளிவு பெறுதல், அத்துணிவு, தெளிவு பெற்ற செயல், தாட்சியுள், காலம் நீடிப்பில், தங்குதல், நிலை பெறுதல், தீது தீமை, ஆராய்ந்து முடிவு செய்து ஒரு செயலை செய்யலாம் என துணிவு பெறுவது. துணிவு பெறாமல் அச்செயலை செய்ய காலம் தாழ்த்தாமல் காலம் தாழ்த்துதல் தீமையாகும். தூங்குக தூங்கி செயற்பாட தூங்கற்க, தூங்காது செய்யும் வினை. தூங்குக நிதானமாக செய்ய, தூங்கி நீடித்து செய்தல் பல பகுதி. தூங்குக நீட்டியாமல் செய்யும் வினை செயல். தூங்கற்க நீட்டியாது ஒழுக. காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தியும், காலம் தாழ்த்தாமல் விரைவாக செய்ய வேண்டிய செயல்களை விரைவாகவும் செய்க. ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஒல்லும் இயலும் வாய் இடம் எல்லாம் அனைத்தும் வினை செயல் நன்றே, நன்மையுடையதே. ஒல்லாக்கால் இயலாத விடத்து செல்லும் முடியும் வாய் வழி நோக்கி பார்த்து செயல் செய்க. இயலும் இடங்கள் அனைத்திலும் செய்ய வேண்டிய செயல்களை செய்வது நன்மையுடையதாகும். செயலை இயலாத விடத்தும் முடியும் வழிகளை ஆராய்ந்து நோக்கி முன் எண்ணியபடி அச்செயலை செய்வது நன்று. வினைப்பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தரும். வினை செயல் பகை பகைமை என இரண்டின் இரண்டெனது எச்சம் ஒழிய நினையுங்கால் ஆராயும் போது தீ நெருப்பு எச்சம் ஒழிவு போல ஒத்திருப்ப தெரும் அழிக்கும். செய்ய வேண்டிய செயலை ஒழிக்க வேண்டிய பகை ஆகிய இரண்டையும் அணைக்காமல் விட்ட சிறு தீயச்சம் போன்றது. ஆராய்ந்து பார்த்தால் அது மெல்ல வளர்ந்து அழிக்கும். பொருள் கருவி காலம் வினை இணையோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். பொருள் ஆதாரம், கருவி சாதனம், காலம் பருவம், வினை செயல் இதனோடு இடமும் ஐந்தும் இருள் மயக்கம் தீரா அற எண்ணி நாடி செயல் செய்க. வேண்டிய பொருள் தேவையான கருவி தக்க காலம் செய்ய வேண்டிய செயல் உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் குற்றமற ஆராய்ந்த பிறகு கருதிய செயலை செய்து முடிக்க. முடியும் இடையூறும் முற்றியாங்கு ஏதும் படுபயனும் பார்த்து செயல். முடிவும் முற்று பெறுதலும் இடையூறும் தடையும் முற்றியாங்கு முடிந்த பொழுது எழுதும் அடையும் பெரும் பயனும் விலையும் பார்த்து சீர்தூக்கி செய்க. ஒரு செயல் எவ்வாறு முற்று பெறப் போகின்றது என்பதையும், செயலை செய்கின்ற போது ஏற்பட்டு போகிற தடைகளையும், முடிந்த பின் கிடைக்கப்பெறுகின்ற பெரும் பயனையும் சீர்தூக்கி பார்த்து அச்செயலை செய்க. செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்யத்தகும் செயல், செய்வான் செயல்முறை, செய்தல் ஒருங்கு. அவ்வினை அந்த செயல் உள்பாடு, அறிவான் தெரிவான் உள்ளம் கொளல் அறிதல். முதலில் ஒரு செயலை செய்ய போகின்றவன் அச்செயலை பற்றி செயல்முறை விளக்கத்தோடு முன்பே அதை செய்து அறிந்தவனிடம் தெளிவாக கேட்டு செயலாற்றுதல் சிறப்பும். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவல், யானையால் யானைய தற்று. வினையால் செயலால் வினையாக்கி செயல் ஆகும்படி செய்து கோடல் கொள்ளுதல் நனை. ஈரமான கவுள் யானையின் கன்னம். யானைக்கால் யானையை கொண்டு யாத்து காட்டுவது அற்று அத்தன்மைத்து ஒரு செயலை செய்யும் போது அத்துடன் தொடர்ந்து மற்றொரு செயலையும் செய்து மதத்தால் நனைந்த கன்னத்தை உடைய யானையை கொண்டு மற்றொரு யானையை காட்டுக்குள் கொண்டு வருதல் போலாகும். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். நட்டார்க்கு நண்பர்க்கு நல்ல நன்மையான செயலின் செய்வதை விட விரைந்து செயல்படுவதே ஒட்டாரை விலகி இருப்பவரை ஒட்டி நட்பாக்கி கொள்ளுதல். நண்பர்களுக்கு நன்மையானவரை செய்வதை விட பகைவரிடமிருந்து விலகி இருப்பவரை நட்பாக்கி கொள்ளுதல் என்பது விரைந்து செய்யப்பட வேண்டிய சீரிய பணியாகும். உரை சிறியார் உள்நலங்கள் அஞ்சார், குறைபெறின் கொள்வார் பணியார் பதிந்து. உரை வாழுமிடம் சிறியதாக உடையவர். உள் பகுதி நடுங்கல் நஞ்சுதல் அஞ்சி நடுங்கி குறை பெறின்
தீரா பெற்றால் கொள்வர் ஏற்றுக்கொள்வர் பெரியார். பெரிய நாட்டார் பணிந்து வணங்கி சிறிய நாட்டை ஆள்பவர் வலிமையுடையவர். தம்மை எதிர்த்து வந்தால் தம்மவர்கள் பகை துன்பத்தால் நடுங்குவதைக் கண்டு அஞ்சி தமக்கு கருகின்ற பலன் கிடைக்குமேயானால் வலியவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.